தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே 4 டிஷ்ஷு ஒரு கீரையை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் இருக்கிறது மெல்பர்னில், ஆஸ்திரேலியாவில். ஸோ நம்ம வீடியோஸில் நிறைய ஆஸ்திரேலியா பற்றியும் மெல்பர்ன் பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தொட்டி இல்லாமல் இன்னும் 2 தொட்டிலையும் நான் வந்து வெந்தயத்தை தூவி வச்சுருக்கேங்க. ஸோ வெந்தயக்கீரை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வளர நான் 3 முறை ஹார்வெஸ்ட் பண்ணேன். ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து சூப்பராக வந்ததுங்க. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற கீரை. நம்ம வீட்லேயே நம்ம சின்னதாக ஒரு 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 தொட்டி வச்சு அழகாக வளர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டு வளர்க்கணுன்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. சும்மா அரிசி கழுவின தண்ணி இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் நீங்கள் அப்படியே தெளித்து விட்டிங்கனாலே வீட்டில் பால்கனிலேயோ இல்லை மாடியிலையோ இல்லை உங்களுக்கு சின்னதாக ஒரு இடம் இருக்குதுன்னா அங்கேயோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த கீரையை ஈஸியாக வளர்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் கொத்தமல்லி கூட வளர்க்குறதுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும். ஆனால் வெந்தயக்கீரையை வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸில் இது வளர்ந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையாவே வந்துருச்சுன்றது பாதி எடுத்து இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கும் மேலே வந்து நல்லா அந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா மூடி அழகாக எடுத்து வச்சுட்டேங்க. வீட்டிலே பறித்தது ரொம்ப ஆர்கானிக் அப்படின்றதுனால வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு பத்திரமா ஸ்டோர் பண்ணிட்டேன். 4 நாள் கழித்து எடுத்தேன் அடுத்த டிஷ் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ பறித்த கீரை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. காய்கறி கூட்டுலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இல்லைன்னா வந்து சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். இந்த கூட்டு நம்ம வெறும் சிறுபருப்பில் தான் பண்ண போகிறோம். நான் 50 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக ஒரு 40 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி கப்பில் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா அது நல்லா மசிக்கும் போது அது நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதில் என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம் 3த்தையும் வந்து பருப்போடையே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கொதி வரும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா இது அத்தனையும் அதிலேயே போட்டு ஒரு 4 விசில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டும் பச்சை மிளகாயும் அந்த பருப்போடையே சேர்ந்து நல்லா வெந்து போயிடும். ஸோ வெங்காயம், தக்காளி, பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, சீரகம், பெருங்காயம் மறுபடியும் தாளிக்கும் போதும் ஒரு வாட்டி போடுவோம். இப்போ வந்து சும்மா பருப்போடு கொஞ்சம் போட்டு வேக வைப்போம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசில் வச்சு நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கீரையை வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிடக்கூடாது. ஏன்னா இதில் வந்து ஒரு சிறு கசப்பு இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு அந்த கீரையை அதில் போட்டு குக்கர் வந்து மூடாமல் திறந்தே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும். இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது அப்படின்றதுனால போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மணமாகவும் இருக்கும். சாதத்துக்கு அது கூட வந்து நான் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன் நல்லா கிறிஸ்பியாக. ஸோ இந்த கூட்டும் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்டனில் நிறைய பறவைங்க வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நான் ஸ்பேரோவுக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த அதுங்க சாப்பிட்ற அந்த சீடு வாங்கிட்டு போட்டுட்ருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏதேதோ குருவிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயக்கீரையில் ஒரு போண்டா அது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட மெது பக்கோடா மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து 1 பங்கு கடலை மாவுங்க. கடலை மாவு நீங்கள் வந்து வறுக்கலாம் வேண்டாம், ஜலிக்கவும் வேண்டாங்க. அப்படியே கரெக்டாக வந்து அளந்து மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு கட்டாயம் போடணும். அப்போ தான் வந்து மேலே வந்து மொறுன்னு இருக்கும். அந்த வாசனையும் பார்த்திங்கன்னா வந்து அது செய்யும்போது உங்களுக்கு அந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்ந்து ஒரு நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் ரவையும் கட்டாயம் போட்டாகணும். ஒரே 1 ஸ்பூன் போதும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல, ஒரே 1 ஸ்பூன். இந்த 3த்தையும் வந்து முதல்ல கையில் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் போதும். ஏன்னா கடலை மாவு சேர்க்கும்போது கட்டாயம் பெருங்காயம் போடணும். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பொடி எதுனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா சீவின இஞ்சி, அதுக்கப்புறம் ரஃப்பாக சாப் பண்ண ஒரு 2 வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து போடும்போது ரொம்ப நல்லா அந்த
வெந்தயக்கீரையுடைய கசப்பை வந்து கம்மி பண்ணி வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணிடும். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஃபைனாக சாப் பண்ணக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக சாப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து கசக்காமல் அப்படியே எடுத்து நீங்கள் அந்த மாவில் போட்டுடுங்க. பக்கோடாவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கீரையை வந்து நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால் கீரையை வந்து லைட்டாக விரசின மாதிரி அப்படியே நீங்கள் வந்து அந்த மாவோடு சேர்த்து வெங்காயம், அந்த கீரை, அந்த மாவு மூணுத்தையும் நல்லா விரசி அப்படியே லேசாக அப்படியே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பு இருந்து அப்படியே லேசாக தூண மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாவு நல்லா கலக்கும்போது அதுவும் சேர்ந்து கலந்துரும். ஒரு பிஞ்சு சோடா மாவை வந்து தண்ணியில் கலக்கிட்டு அதையும் வந்து இந்த மாவு மேலே தெளித்து அப்படியே லைட்டாக தண்ணி ஏன்னா அந்த கீரையிலேருந்தும் லைட்டாக தண்ணி விடுது. அதனால் வந்து கீரையும் நம்ம அழுத்தியும் பிசைஞ்சிட முடியாது. அதனால் நீங்கள் பார்த்து நிதானமாக அழகாக வந்து தண்ணி தெளித்து அப்படியே வந்து கையில் எடுத்து போடுற பதத்துக்கு நீங்கள் வந்து கலக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த சோடா மாவு வந்து அந்த மாவோடு கலக்கும்போது நல்லா ஏர் உள்ளே நல்லா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அப்போ நம்ம போண்டா எடுத்து போடும்போது போண்டா மேலே மொறுமொறுன்னும் உள்ளே வந்து பஞ்சு மாதிரி அப்படியே இந்த மெது பக்கோடா சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து கொதிக்கிற மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மெதுவாகவும் இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுற சைஸை விட ஒரு சைஸ் பெருசாயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 5 6 வர மாதிரி உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அது மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்து நல்லா வெந்துடும். மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா வந்து எல்லோ கலராக இருக்கிறது வந்து மெதுவாக ஆரஞ்சு கலராக மாற ஆரம்பிக்கும். அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு போண்டா வந்து நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோமே அப்படின்றதுனால இது கசப்பாக இருக்குமோன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருக்குன்னா கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. கட்டாயம் வெந்தயக்கீரை வாங்கும்போது இந்த போண்டா செய்யாமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த வெந்தயக்கீரையை தான் வந்து மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரையாக சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பிடி வெந்தயக்கீரையை நறுக்கி அதில் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. அவ்வளோ மணமாக இருக்கும் அந்த சிக்கன் ஃப்ரையே. இன்னொன்று வந்து இந்த வெந்தயக்கீரையை காய வச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் கசூரி மேத்தி. நீங்கள் வெந்தயக்கீரையில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணுவீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. ஒருத்தவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கசூரி மேத்தி வந்து சன்னா மசாலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் கட்டாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது. குக்கிங் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா லைஃப், ஒரு அப்ராட் லைஃப்பில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் வாழ முடியும், என்னெல்லாம் பொருளுங்க கிடைக்கும், இங்கே ப்ராக்டிக்கலாக லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டூடெண்ட் வீசா இல்லை பிஆர் வாங்கிக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீசாவில் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம வரும்போது அங்கே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்றது மனசுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இந்த போண்டா செஞ்ச அன்னைக்கு செம மழைங்க. ஸோ இஞ்சி டீயும் இந்த போண்டாவும் செம காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருந்தது. டீ பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. ஸோ இந்தியன் டீ வெர்சஸ் ஆஸ்திரேலியன் டீ பவுடர்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டின்னர் ரெசிப்பிங்க. அது வந்து சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷு. அதுக்கு தான் இந்த பில்ஸ்பெரி ஆட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் தான் சப்பாத்தி போட போகிறோம். ஸோ அந்த சைட் டிஷ் பேர் வந்து மேத்தி மட்டர் மசாலா. ஸோ மேத்தி மட்டர் மலாயின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்ம மலாயெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம்
இஞ்சி, கொஞ்சம் பூண்டு ஒரு சின்ன சின்ன பீஸு அது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா தான் இதில் நம்ம காரத்துக்கு போட போகிறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கசகசாவும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் இதுவும் அது கூட போட்டுட்டு கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்க்க போகிறோம். ஸோ அது வந்து ஞாபகமாக வெங்காயம்லாம் வதக்கும் போதே நம்ம கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாதுங்க. இந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதத்தில் வதங்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வதங்கினத்தோடனே நீங்கள் தேவையான அளவுக்கு பாலை ஊற்றிடுங்க. பாலை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்க அப்படின்னா அந்த பாலும் அந்த வெங்காயம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே வெந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் எதுலையாவது ரீப்ளேஸ் பண்ணி அதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தேவையான இன்னும் கொஞ்சம் கூட பாலை விட்டு நல்லா வந்து மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. ஸோ இன்னொரு முறை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். கொஞ்சமாக வந்து ஆயிலில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, கசகசா இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் நிறைய பால் விட்டு நல்லா வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் தான் இதை அரைக்க போகிறோம். இப்போ பேனில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுடுங்க. அதில் வந்து கொஞ்சம் பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் அந்த ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கும் இல்லைங்களா, அது நான் போட்டிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா காஞ்ச பட்டாணியை முதல் நாளே வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நீங்கள் வந்து அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டாணி வந்து அந்த கீரை ஒரு கைனா பட்டாணி ஒரு கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கீரையும் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து அப்படியே டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம சுருள வதக்கணுன்றதில்ல, லைட்டாக வந்து வதக்கினாலே போதும். அப்போவே அந்த கீரை வந்து ரொம்ப வந்து வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம இப்போ அதே பேனே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேனில் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பட்டர். ஸோ நீங்கள் வந்து பட்டர் இல்லை அப்படின்னா, இல்லை பட்டர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஆயிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேனில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுடுங்க. இந்த மசாலா பேஸ்ட் வந்து அப்படியே திக்காகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பால், நல்லா காய்ச்சின பால்லாம் ஒன்றும் தேவையில்லை. காய்ச்சாத பால், காய்ச்சின பால் எது இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பால் விட்டுடுங்க. பால் விட்டுட்டு அப்படியே சின்ன தீயாக அடக்கி விட்டுடுங்க. அடக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதுங்க. வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா பட்டாணியும் கீரையும், அதில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக அடக்கி விட்டுடுங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து சப்பாத்தி, பரோட்டா அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சப்பாத்தி வந்து எப்படி சாஃப்டாக பண்ணணும் அப்படின்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு மேக் சாஃப்ட் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்தால். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக லேயராக சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பரோட்டா போட்டாச்சு. ஸோ 2 பேருக்குமே வந்து சைட் டிஷ் வந்து இந்த மேத்தி மட்டர் மசாலா இந்த சப்பாத்தியும் இந்த பரோட்டாவும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி டு மேக், பட் ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ரிச்சான ஒரு கிரேவி. இதில் வந்து இந்த மேத்தி கீரையை வந்து நம்ம சாப்பிடும்போது இது நிறைய வந்து நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட. இந்த சைட் டிஷ் வந்து நம்ம சப்பாத்தி, பரோட்டா மட்டும் இல்லாமல் பூரி, நான், அப்புறம் ஃபுல்கா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதுக்கும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதே அளவுகளோடு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கட்டாயம் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு தாங்க, காரக்குழம்பு. ஸோ இது நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஸோ பேனில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. அதில் வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு. ஸோ பூண்டு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா பூண்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ வெங்காயம், பூண்டு 2ஐயும் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன சைஸு புளி, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கொஞ்சோண்டு வார்ம் வாட்டரில் போட்டு அதை வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள்,
நான் வந்து குழம்பு மிளகா பொடின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா வந்து மிளகா வந்து 1/2 கிலோனா தனியா வந்து 1 கிலோ, அது கூட வந்து நிறைய சாமான் போட்டு நாங்கள் அதை அரைச்சிக்குவோம். அதுதான் நாங்கள் வந்து குழம்பு பொடின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து அப்படி அந்த குழம்பு பொடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ளெயின் மிளகா பொடி வந்து 1 ஸ்பூனும், தனியா பொடி வந்து 2 1/2 இல்லை 3 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இது வந்து காரமாக இருக்குது அப்படின்னா மிளகா பொடி வந்து 1 ஸ்பூன் போதும். காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மிளகா பொடி வந்து ஈக்குவலாகவே போட்டுக்கோங்க. தனியா 2 ஸ்பூனும், மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளியை வந்து திப்பி இல்லாமல் நல்லா புழிஞ்சு விட்டுடுங்க. நல்லா தீயை அடக்கி விட்டுடுங்க. அந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கிட்ட கொதிக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து தளன்னு மேலே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினோடனே இந்த புளி ஊற்றும் போதே நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பும் ஒரு சிட்டிகை பெருங்காயமும் அது கூடயே போட்டுடுங்க. இந்த கீரையும் போட்டு ஒரு வதக்கிட்டு புளியை ஊற்றிடுங்க. இப்போ இந்த காரக்குழம்பு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸு வெல்லம் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த காரக்குழம்புக்கு வந்து நான் வெங்காய பக்கோடா செஞ்சேன், அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து சொல்லும்போது இதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் அப்படின்றது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த கீரை வந்து பொதுவாக வந்து அந்த மாதிரி சிறு கசப்பாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்கான அந்த கீரையை நான் பறித்து நான் செய்யும்போது அந்த சிறு கசப்பு கூட தெரியவே இல்லை. வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், கொஞ்சம் கசக்குதான்னா, இல்லவே இல்லையே, அப்படி ஒரு வித்தியாசமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வெந்தயக்கீரையை நான் இன்னும் 2 ரெசிபி கூட யூஸ் பண்ணேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த வெந்தயக்கீரையில் ஒரு கையை போட்டு நல்லா டாஸ் பண்ணி எடுத்தோன்னே ரொம்ப மணமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொன்று வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, ஆஸ் யூஷுவல் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இந்த வெந்தயக்கீரையை போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்த உடனே அந்த வெந்தயக்கீரையும் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி வந்து 50 கிராம் 100 கிராம்லாம் வாங்க முடியாதுங்க. 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி பெரிய பாக்கெட்டாக தான் இருக்கும். நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருந்து வருஷக்கணக்கில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன லைக்கு, சின்ன கமெண்ட்டு, ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கும்போது இந்த மாதிரி க்ரியேட்டர்ஸ்க்கு அது பெரிய மோட்டிவேஷனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.